மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதி அருகே தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். விபத்துக்கு காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? அந்த 4 பேர் பற்றிய விவரங்கள் என்ன? அந்த பேருந்தில் பயணம் செய்த மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதி மாவட்டத்தில் மெல்காட்டாவில் உள்ள சாலையில் திருப்பத்தில் ஒரு தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது 30 அடி ஆழ பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த பேருந்தில் சுமார் 50 பேர் பயணித்ததாக கூறப்படுகிறது. 50 பேருக்கும் முதற்கட்ட தகவல் என்னென்றால் 50 பேருக்கும் காயமடைந்த லேசான காயங்களும், அதில் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது மாவட்ட ஆட்சியர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதில் 4 பேர் உயிரிழந்து உள்ளனர் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. வெளியாகியுள்ள காட்சிகள் பார்க்கும்போது அந்த 30 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விழுந்ததும் அங்குள்ள பகுதி மக்களும் மற்றும் அந்த பேருந்தில் உள்ள பயணிகளும் ஒவ்வொருத்தரையாக மீட்கும் முயற்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. ஜன்னல் வழியாக ஒவ்வொரு பயணிகளாக வெளியேறும் காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. காயமடைந்த பயணிகள், லேசான காயம் உள்ளவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் பலத்த காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விபத்தை அடுத்து உள்ளூர் நிர்வாகம் உடனடியாக நிவாரண பணிகளை தொடங்கியது. மேலும் இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாகவும், அதே போல் நிர்வாகம் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.